ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவில் ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்கலாம் மக்களே. இது ஒரு ட்ராவல் விலாக். நாகர்கோவிலுக்கு போன நேரத்தில் உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணிமேடை ஜங்ஷன். அழகான ஒரு மணிக்கூண்டு இருக்குது பார்த்தீங்களா மக்களே. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மணிக்கூண்டு இருக்கிறதால தான் இந்த இடத்துக்கு மணிமேடைன்னு சொல்லிட்டு பேர் வந்தது. ஒரு ஈவினிங் டைம் நாங்கள் நாகர்கோவில் போனோம். அந்த டைம் எப்போதுமே ஒரு டிராஃபிக் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இது. நிறைய பஸ்ஸஸ், வெஹிக்கிள்ஸ், கார் எல்லாம் அங்கே போகிறது வர்றதுமா இருக்குது. நிறைய மக்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அங்கே இங்கேயுமா போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நாகர்கோவிலில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த இடம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த என்ட்ரில் பார்த்தீங்களா சென்னை மொபைல்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம போகும்போது நிறைய செருப்பு கடைகள் இருக்குது, ட்ரெஸ்ஸு ஷாப்ஸ் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது மக்களே. ஈவினிங் டைம் லைட்ஸ் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. தொங்க விட்டுருக்காங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ். செருப்பு கடைகள் நிறைய இருக்குது. கவரிங் ஜுவல்ஸு, வாட்ச் கடைகள், பேகு கடைகள் பார்த்திங்களா நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நாகர்கோவிலுக்கு வந்தால் வாங்கிக்கலாம் மக்களே. சுந்தர் ரேடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய இருக்கும் மக்களே. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த கடையிலேருந்து வாங்கிக்கலாம். குமரன் பட்டு மாளிகை பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவையான அனைத்து பட்டு ஜவுளிகளும் வாங்கிக்கலாம். கவரிங் ஷாப், சிங்காராயன் பட்டு மாளிகை, சிங்காராயன் ஆர்டர் பட்டு மாளிகை, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கவரிங் ஜுவல்ஸ், சிங்கார் கவரிங் ஜுவல்ஸ், கல்யாணி கவரிங், உதயா கவரிங், என்னென்னமோ இருக்குது மக்களே. நல்லி சில்க்ஸ் பார்த்தீங்களா. அவ்வளோ துணிக்கடைகள் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான துணிக்கடைகள் நீங்கள் இந்த மணிமேடை ஜங்ஷன் இதை தாண்டி இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் மக்களே. டாய் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது குளத்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது குளத்து பஸ் ஸ்டாண்டோட ஒரு சைடு. அதாவது அண்ணா பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அதுதான் இது. இது ஒரு சைடு.
இன்னொரு சைடு போர்டு வச்சுருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். நிறைய மக்கள் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது பார்த்தீங்களா? இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது. பஸ் ஸ்டாண்டுனாலே நிறைய பஸ் நிற்க தானே செய்யும். எல்லா பஸ்ஸும் இங்கே தான் வந்து சேரும். அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பாருங்கள், உதயம் கவரிங் என்னென்னமோ நிறைய ஷாப்ஸ், பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது மக்களே. பூக்கடைகள், எல்லா கடைகளும் இங்கே இருக்குது. அண்ணா பேருந்து நிலையம், நாகர்கோவில் மாநகராட்சி. பார்த்தீங்களா, அழகான ஒரு போர்டு. இதுதான் அண்ணா பேருந்து நிலையம் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அது இன்னொரு சைடு, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. இது வழியாக தான் பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் வந்து நிற்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஸ்டெப்ஸ் வழியாக மக்கள் இறங்கி அப்படி கூட நடந்து போகலாம். பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே போகுது. ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. தென் அதை தாண்டி நம்ம போகும்போது இன்னும் நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ், கவரிங் கடைகள், நிறைய கடைகள் இங்கே பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அழகான ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது மக்களே. அதில் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அரசன் கவரிங் பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவையான விதவிதமான கவரிங் நகைகள் வாங்கணுன்னா நீங்கள் இந்த கடைகளுக்கெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. டைட்டன் வாட்ச் வாங்கணுமா வாங்கிக்கோங்க. ராஜலக்ஷ்மி சில்க்ஸ், நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. தினத்தந்தி, தினத்தந்தி நம்பர் 1 நாளிதழ், நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் கூட இருக்குது மக்களே. பார்த்தீங்களா? அதில் அப்படி கொஞ்சம் தாண்டிட்டோன்னா சென்ட் ஜோசப் கான்வெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நாகர்கோவில், அந்த ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம். சென்ட் ஜோசப் கான்வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா?
இந்த ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க படிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கலாம். அதை தாண்டி பார்த்தோன்னா அழகாக ஒரு பாட்டியை காதில் பாம்படம்லாம் வச்சு சூப்பராக ட்ரா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு மக்களே, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருந்தது. அந்த பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த காதில் பழைய காலத்து பாட்டிமார் தான் அந்த காதில் பாம்படம் போட்டிருப்பாங்க. அது எல்லா சில பாட்டிமார்கள் ரொம்ப நீளமாக பாம்படம் போட்டிருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன், குட்டி பிள்ளையில பார்த்துருக்கேன். அது ரொம்ப அழகாக அவங்க தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. பூக்கடைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அனைத்து பொருட்களும் நாகர்கோவிலில் வாங்கலாம் மக்களே. இது நம்ம நாகர்கோவில் குறிஞ்சி உணவகம் ஃபுட்வியர். உங்களுக்கு செருப்பு வாங்கணுமா, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கலாம். நம்ம நாகர்கோவிலில் கிடைக்காத பொருட்களே கிடையாது மக்களே. இங்கே பாருங்கள், குறும்பனை பஸ்ஸு போயிட்டு இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் மக்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பிளேசஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நாகர்கோவில் மக்கள்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சங்கர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை ஸ்கூல் கூட இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.